ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்சிஎல் டெக்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு 1000+ வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ட்ரைனிங் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25K வந்து உங்களுக்கு இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் 45,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷனா நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சவங்க, பிஏ, பிபிஏ, பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி, எம்இ, எம்டெக், எம்பிஏ, பிஜிடிபிஏ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சிஎல் டெக்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 4 கேட்டகரியாக வந்திருக்கு. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ, பிஜிடிபிஎம் டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கிராஜுவேட் ட்ரெயினி ரோலில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்திருக்கு. சிஏ, லீகல், பிஹெச்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபோட ரோல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பாருங்கள், நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சவங்க, எம்இ எம்டெக் முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். எனி பாஸ்ட் அவுட் தான். நீங்கள் வந்து ஸோ 2024 வரைக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அவங்க வந்து இந்த இயரில் தான் பாஸ்ட் அவுட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் கரண்டாக 2025 டிகிரி வந்து இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க மட்டும் எலிஜிபிள் கிடையாது. 2024 வரைக்குமே நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி லெவலில் உங்களுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு ரோல் வந்து இருக்க போகுது. ஸோ ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் வந்து இது டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிட வேணாம். பர்மனன்ட் ஜாப் தான். இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ரோலில் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஜாபோட ஒர்க் நேச்சர் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க அப்ளை நவுன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எம்பிஏ பிஜிடிபிஎம் இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எம்பிஏ, பிஜிடிபிஎம் முடிச்சவங்க வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்டுங்கிற லெவலில் தான் உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங் வந்து இருக்க போகுது. இதுக்குமே வந்து பாருங்கள் ஜாபோட நேச்சரில் இருந்து அதுக்கான ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன தேவைங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தாலும் இந்த அப்ளை நவ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி கிராஜுவேட் ட்ரெயினி ரோலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ அதுக்குமே வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குது. பிஏ முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்க, பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி, பிஃபார்ம் முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பாருங்கள் கிராஜுவேட் ட்ரெயினி லெவலில் உங்களுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் தனியாக வந்து அப்ளை லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சிஏ, லீகல் முடிச்சவங்க, பிஹெச்டி பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஐசிடபிள்யூஏ, சிஏ முடிச்சவங்க, லா முடிச்சவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐ டொமைனை பற்றியோ இல்லைனா ஃபினான்ஸ் பற்றியோ உங்களுக்கு ரிசர்ச் ஒர்க்கை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளை நவுங்கிற அந்த டேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எஸ்சிஎலோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும். இதில் வந்து பாருங்கள் ரெஜிஸ்டர் நவுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம்லேருந்து, உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து, உங்களோட மொபைல் நம்பர், என்டர் ஓடிபி வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஸ்டேட்டு, சிட்டியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் அந்த ரீடில் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜில் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ எந்த ரோலுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அவங்க வந்து இந்த இயரில் தான் நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. அப் டு 2024 வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கரண்டாக நீங்கள் 2025ல் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க ஃப்ரெஷர்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து 2024 வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.